இப்போ வாங்க நம்ம வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதில் கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு நல்லா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் கலக்கிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு நமக்கு நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை 2, சீரகம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லா வாசம் பிடிக்கிறவங்க 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 நம்பர் தான், ரொம்பலாம் இல்லை, 6 நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாலும் அதில் வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் பருப்பெல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று குழஞ்சி இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் அப்படியே அரைச்சதை போட்டுக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு குழம்பு பதத்துக்கு, நம்ம குழம்பு வைப்போம் அந்த பதத்துக்கு வந்ததும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அந்த அரைச்ச அந்த விழுதில் ஊற்றிக்கோங்க. நமக்கு சாதத்துக்கு நல்லா ஒன்றோட ஒன்று பசங்க சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் தாளிப்புக்கு போட்டுடலாம். நமக்கு வானல் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு நல்லா எண்ணெய் காயட்டும். கால் ஸ்பூன் கடுகு, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அடுப்பு அணைச்சிட்டு தாளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ புளியில்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.